வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன். ஐபிஎல் சீசன் 18 பிளே ஆஃப் ரேஸ் முடிஞ்சிருச்சு. பட் கப்புக்கான ரேஸ் இன்னும் முடியல. அந்த டாப் 4 டீம் தேர்ஸ்டேலேருந்து செமிஃபைனல்ஸ்ல ஆட போறாங்க. குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2, ஃபைனல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ பஞ்சாப், குஜராத், ஆர்சிபி அண்ட் மும்பை இந்த 4 டீம்ல ஏதாவது ஒரு டீம் தான் கப்படிக்க போகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 டீம்லையும் பெஸ்ட் பிளேயிங் 11 இந்த பிளே ஆஃப்ஸ்க்கு என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல போறேன். உங்களுக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும், உங்களுக்கும் சில காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க, நம்ம எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம் 5 டைம்ஸ் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய ப்ளோவா வில் ஜாக்ஸும் ரைன் ரிக்கல்டனும் அவங்களோட நேஷனல் டியூட்டிஸ்க்காக கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை வச்சு தான் அவங்க பிளே ஆஃப்ல ஆடி ஆகணும். ஸோ அதை மைண்ட்ல வச்சு அவங்களோட ஓப்பனிங் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ஜானி பேர்ஸ்டோ அண்ட் ரோஹித் சர்மா. ஜானி பேர்ஸ்டோ என்னதான் ரைன் ரிக்கல்டன் கொடுத்த இம்பாக்ட் தர முடியலனாலும் அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. செஞ்சுரிஸும் ஐபிஎல் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்துல இந்த ஓப்பனிங் பேரை தாண்டி ஒன் டவுன்ல அவங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேனான சூரியகுமார் யாதவ் வருவாரு. அவர்கிட்ட ஆரஞ்ச் கேப் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. மேபி இந்த சீசன் முடியும் போது அவர்கிட்ட ஆரஞ்ச் கேப் இருந்துச்சுன்னா மும்பைக்கு 6th ட்ராஃபி கண்டிப்பா வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா 2 டவுன்ல திலக் வர்மா வருவாரு. பட் திலக் வர்மாக்கு இந்த சீசன் கொஞ்சம் சோகமான சீசனாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவர் இந்த சீசன் ஃபுல்லாவே 2 50s மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பட் என்னதான் அவர் அப்படி இருந்தாலும் அவர் ஒரு டேலண்டட் பேட்ஸ்மேன். அதை எப்போ வேணா அவர் டேர்ன் பண்ணி நல்ல ஃபார்முக்கு கொண்டு வருவாரு. ஸோ அதனால அவர் ஃபார்முக்கு வந்து பிளே ஆஃப்ல கலக்கினார்னா மும்பையோட பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியும். ஸோ திலக் வர்மாக்கு அப்புறமா நம்பர் 5ல ஹர்திக் பாண்டியா வருவாரு. ஸோ ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறமா நமந்தீர் வருவாரு. ஸோ நமந்தீர் இந்த சீசன்ல அவரோட லிட்டில் கேமியோஸ் மூலமா மும்பைக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதை பிளே ஆஃப்லயும் கண்டினியூ பண்ணா மும்பைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வில் ஜாக்ஸ் இல்லாத காரணத்தினால அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பாட் ரொம்பவே வேக்கண்டா இருக்கு. அதனால மேபி அவங்க ராபின் மின்ஸ் இல்லைன்னா ராஜ் பவா அப்படின்னு டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு போகலாம். ஸோ அது கிளிக் ஆச்சுன்னா மும்பைக்கு அது இன்னும் அட்வான்டேஜா அமையும். ஸோ அதுக்கப்புறம் மிட்சல் ஸ்டாட்னர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா. ஸோ இதுதான் பிளேயிங்ல வேணா இருக்கலாம். ஸோ அவங்க இம்பாக்ட் பிளேயரா கரண் சர்மா ஆர் அஸ்வினி குமாரை ரோஹித்துக்கு பதிலாக ஸ்வாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மும்பை அவங்களோட 6th கப் அடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சீசனா அமையும். ஸோ மும்பைக்கு அப்புறமா நம்ம பார்க்க போற டீம் 2022 சாம்பியன்ஸான குஜராத் டைட்டன்ஸ். எஸ், இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப டாமினண்டா இருந்த ஒரு டீம் லாஸ்ட் 2 மேட்சா ஒழுங்கா ஆடாம லாஸ்ட்லேருந்து வராங்க. பட் அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குவாலிஃபயர் 1 ஆர் 2 எப்படி ஆடுறாங்க, எங்க ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஜாஸ் பட்லர் இல்லாதது ஒரு பெரிய ப்ளோவா இருந்தாலும் அவங்களுக்கு சாய் சுதர்ஷன் அண்ட் கில் அப்படின்ற 2 ஓப்பனிங் தூண் இருக்கு. அந்த தூண்கள் தான் அவங்கள இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வச்சு தான் குஜராத் டைட்டன்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ ஒன் டவுன்ல குஷால் மெண்டிஸ் தான் ஆட போறாரு, ஏன்னா ஜாஸ் பட்லர் இல்லை. ஸோ குஷால் மெண்டிஸ்க்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஷாருக் கான் ஆடுவாரு. ஸோ ஷாருக் கானுக்கு அப்புறமா ஷேர்ஃபான் ருத்தர்ஃபோர்ட் ஆடுவாரு. ஸோ ருத்தர்ஃபோர்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ராகுல் தெவாட்டியா அண்ட் ரஷீத் கான், ஜலால் கோட்ஸே ஆர் ககிசோ ரபாடா அண்ட் சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கலாம். இதுல அவங்க இம்பாக்டா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேபி பவுலிங் போடும்போது ஹர்ஷத் கான் ஆர் இஷாந்த் சர்மாவை சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக கொண்டு வரலாம். ஸோ இந்த பிளேயிங் 11 வச்சு அவங்களால கப்பை வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஜாஸ் பட்லர் அப்படின்ற ஒரு பெரிய பிளேயர் அங்க மிஸ்ஸிங். ஈசல கப் நம்தே அப்படின்னு நம்ம எல்லா வருஷமும் சொல்லிட்டே இருக்கோம். பட் இந்த வருஷம் அதை உண்மையாக்கி கப்பை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் ஆர்சிபி பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஒரு மேட்ச் ஆடி அவங்களுக்கு ஜெயிச்சும் கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போ பிளே ஆஃப்க்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல எல்எஸ்டி வர்சஸ் ஆர்சிபியான லாஸ்ட் லீக் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மேபி ஆர்சிபி இல்ல ஜெயிச்சாங்கன்னா அவங்க பஞ்சாப் கூட குவாலிஃபயர் 1 ஆடுவாங்க. தோத்தாங்கன்னா மும்பை கூட எலிமினேட்டர் ஆடுவாங்க. பட் என்ன ஆனாலும் அவங்க ஃபைனல்ஸ் ஆடி கப் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோட்டோட நம்ம அவங்க பிளேயிங் 11 பார்க்க போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜிதேஷ் சர்மா சொன்ன ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அவர் சொன்னது ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் டிம் டேவிட் கண்டிப்பா பிளே ஆஃப்ல ஆர்சிபிக்காக ஆடுவாங்க அப்படின்றது. ஸோ வித் தட் செட் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி வில் ஓப்பனிங் த ஆர்சிபி பேட்டிங். அதுதான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கேப்டனான ரஜத் பட்டிதார் ஆடுவாரு. ஸோ ரஜத் பட்டிதாருக்கு அப்புறமா படிக்கலுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்த மயங்க் அகர்வால் ஆடுவாரு. ஸோ மயங்க் அகர்வால் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த மேட்சும் பார்த்தாகணும், பிளே ஆஃப்ஸ்லையும் பார்த்தே ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா ஜிதேஷ் சர்மா ஆடுவாரு. ஜிதேஷ் சர்மா சின்ன கேமியோஸ் தந்தாலும் அவரால் அந்த சின்ன ஸ்கோர்ஸை பெரிய ஸ்கோரா மாற்ற முடியல. அதை அவர் மாத்தினார்னா
ஆர்சிபிக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆடுவாங்க. இவங்களோட ரோல்ஸ் தான் ரொம்பவே குரூஷியல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பவர் ஹிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் ரோல்ஸை இவங்க 2 பேர் தான் ஆடுறாங்க. அதை அவங்க சூப்பராக ஆடினாங்கன்னா பெங்களூருக்கு அந்த பேட்டிங் ஃபயர் பவர் நல்லாவே கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா குருணால் பாண்டியா ஆடுவார், ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அண்ட் யஷ் தயால். ஸோ இதில் அவங்க இம்பாக்டாக கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா சுயா சர்மாவை தான் கொண்டு வருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியாக தான் வந்து சென்றார் விநாயக் அப்படின்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்ஸ்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக அவங்களோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருக்காக. ஏன்னா காமன் கூலாக இருந்து சின்ன பசங்களை வச்சு டாப் 1க்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே லீக் ஸ்டேஜஸை முடிச்சு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக குவாலிஃபயர் ஒனுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா த இம்பாக்ட்ஃபுல் பிரியன்ஸ் ஆர்யா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இந்த மாதிரி ஒரு அன்கேப்ட் இந்தியன் ஓப்பனிங் பேரை வச்சு அவங்க பிரமாதமா இந்த இடம் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஜாஸ் இங்கிலீஷ் போன மேட்ச்ல சூப்பராக ஆடினாரு. அதை அவர் கண்டினியூ பண்ணா பிளே ஆஃப்ல அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நேஹல் வதேரா விச் இஸ் அ ஸ்டீல் ஃப்ரம் த ஆக்ஷன். தென் சஷாங்க் சிங், த அண்டர் ரேட்டட் ஹீரோ ஆஃப் பஞ்சாப். தென் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். ஸோ அவரோட பவர் ஹிட்டிங்கையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் காட்டினார்னா பஞ்சாப்க்கு அது பிளே ஆஃப்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அஸ்மதுல்லா ஒமர் ஜாய், கைல் ஜேமிசன். ஏன்னா மார்க்கோ யான்சன் அவரோட நேஷனல் டியூட்டிக்காக கிளம்பிட்டாரு, அதுக்கு பதிலாக ஜேமிசன் வந்திருக்காரு. ஸோ ஜேமிசன் கண்டிப்பா அவரோட ரோலை இங்கே கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அர்ஷ்தீப் சிங் அண்ட் யுஸ்வி சஹல். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலை வச்சுக்கிட்டு அவங்க நல்லாவும் ஆடினாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட மெய்டின் கப்பை இந்த வாட்டி அடிப்பாங்க. அவங்களோட இம்பாக்ட் பிளேயரா மேபி அவங்க பிரப்சிம்ரன் சிங்க்கு பதிலாக ஹர்ப்ரீத் பிராரை உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் பஞ்சாபோட அந்த ஒரு ஸ்குவாட். ஸோ நம்ம டாப் 4 டீமை பற்றியும் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லைன்னு இந்த டீம் இவங்களுக்கு பதிலாக இவரை கொண்டு வரலாம், இல்லை இவருக்கு பதிலாக இவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல போடுங்க, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் யார் கப் அடிப்பாங்க, ஆல்ரெடி கப் எடுத்தவங்களே கப் எடுப்பாங்களா, இல்லைன்னா கப் எடுக்காத 2 சைட்ல ஏதாவது ஒரு டீம் கப் எடுக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல போடுங்க, நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நட்டு டாக்ஸ் உங்களுக்காக அந்த வீடியோஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.